திருவாழ்க திருவேதனை, குருவாழ்க குருவேதனை, முருகாசரணம். அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாஜோதத்தின் அன்பான இனிய வணக்கங்கள். இந்த பதிவில் மார்ச் 17ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை, அதாவது பங்குனி மாதம் 3ஆம் நாள் முதல் 9ஆம் நாள் வரை உள்ள ஒரு வாரத்திற்கான பலனை பார்க்க இருக்கிறோம். இந்த வாரத்தில் கோச்சார கிரகங்களின் நிலையை பொறுத்து அது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது என்பதை பொறுத்து பலன்களை பதிவிட இருக்கிறோம். இதில் முதலாவதாக நான் பார்க்க இருப்பது மேஷராசி. மேஷராசிக்கு குரு 2ஆம் இடத்திலும், அதாவது அவர் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குருவும், 3ஆம் இடத்தில் செவ்வாயும், 6ஆம் இடத்தில் கேது சந்திரனும், 11ஆம் இடத்தில் சனியும், 12ஆம் இடத்தில் சூரியன், ராகு, சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இதன் அடிப்படையில் மேஷராசிக்கு எந்த விதமான பலன்கள் என்பதை இனி பார்க்கலாம். மேஷராசிக்கு 5ஆம் அதிபதி சூரியன் 12இல் மறைகிறார். அப்படிங்கும்போது உங்கள் விருப்பங்கள் நிறைவேறதுக்கு அல்லது உங்கள் லட்சியங்கள் நிறைவேறுவதற்கு அதிக அலைச்சலும் கால விரயங்களும் பண விரயங்களும் ஏற்படும் என்பது தெளிவாகிறது. மேலும் 5ஆம் இடம் குழந்தை என்பதால் குழந்தைகளின் செயல்பாட்டுகளுக்காக அல்லது குழந்தைகளுடைய தேவைகளுக்காக நீங்கள் அதிகம் அலைச்சலும் கால விரயங்கள் பண விரயங்களை சந்திக்க நேரிடும். உங்கள் பதவிக்கு ஏற்றவாறு, பதவியினுடைய பொசிஷன் சொல்வீங்க இல்லையா, உங்கள் பொசிஷனுக்கு ஏற்றவாறு உங்களுக்கு அதிக அலைச்சல்களும் கால விரயங்களும் பண விரயங்களும் ஏற்படும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், வருமானம் அதிகரிக்கும், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனாலும் இந்த சூரியனுடைய நிலையினால் நீங்கள் அதிக அலைச்சலையும் விரயங்களையும் சந்திக்க நேரிடும். முதலீடுகளில் கவனம் செலுத்த வேண்டும். ஆசைப்பட்டு தெரியாத இனங்களில் அல்லது புரியாத ஸ்கீம்லாம் போயிட்டு பணத்தை போட்டுட்டு வம்பல மாட்டிக்கக்கூடாது. சேமிப்பு அவசியம். அதை காட்டிலும் இப்பொழுது நீங்கள் செய்யும் முதலீடுகளுடைய பின்புலங்கள் மிகவும் அவசியம். ஷேர் மார்க்கெட்டில் டவுனாக இருக்குது, பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். குடும்பத்தை பொறுத்தவரையில் குடும்ப அங்கத்தினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அவங்க மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். குழந்தைகளின் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கிறது. சகோதரருடைய ஆதரவு உங்களுக்கு இருக்குது. நீங்கள் செய்யும் முயற்சிகளுக்கெல்லாம் சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். தாய்வழி உறவினர்களால் பிரச்சனைகள் வந்து செல்லலாம். தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். அதுபோல் தந்தையிடமும் கருத்து வேறுபாடுகள் வந்து மறையும். பெரியவர்களை அனுசரித்து நடக்கவும். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் கொஞ்சம் படிக்கும் விஷயத்தை விட்டு வேறு விஷயங்களில் கவனம் செலுத்துவார்கள். அதை தவிர்க்கவும். கல்லூரி மாணவர்களின் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கிறது. பெண்களை பொறுத்தவரையில் குழந்தைகளுக்காக நீங்கள் அதிக மெனக்கெடுவீர்கள். வேலை செய்யும் பெண்களுக்கு பணி சுமை அதிகரிக்கும். சில சர்ச்சைகள் வந்து நீங்கும். தொழில் செய்யும் பெண்களுக்கு அதிகாரிகளால் கெடுபிடிகள் அதிகரிக்கும். நண்பர்கள் சக ஊழியர்கள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள். ரிஷபம் 4ஆம் அதிபதி 11இல், எல்லாம் நல்லாயிருக்கும். நீங்கள் நினச்ச காரியங்கள்லாம் நடக்கும். திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும். தாய் வழி ஆதரவு உண்டாகும். தாயினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. வண்டி வாகன சுகங்கள் அதிகரிக்கும். தொழிலில் செல்வாக்கினால் உங்களுடைய வேலைகளெல்லாம் எளிதாக செய்து முடிப்பீர்கள். தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். பாராட்டு, புகழ், மரியாதைகள் கூடும். குடும்பத்தை பொறுத்தவரையில் குழந்தைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். சகோதரருடன் ஆதரவு இருக்கும். கோபதாபங்களை குறைத்து கொண்டால் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். சிறு சிறு சண்டைகள் வந்தாலும் நீங்கள் அதை பெரியோர்களின் ஆலோசனை கேட்பதன் மூலம் அதையெல்லாம் சமாளித்து விடலாம். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்கள். கல்லூரி மாணவர்களுக்கு அதிக முயற்சியும் கடின உழைப்பும் தேவைப்படுகிறது. பெண்களை பொறுத்தவரையில் குழந்தைகளுக்காக நீங்கள் அதிக
உழைப்பையும் சிரமத்தையும் செலுத்துவீர்கள். சகோதரருடன் கருத்து வேறுபாடு வந்து சேரும். அவருடைய ஆதரவு ஆனால் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் தான் கருத்து வேறுபாடாக இருப்பீங்க, அவங்க ஆதரவு உங்களுக்கு நல்லா இருக்கும். கணவன் சொல் கேட்டு நடப்பது நன்மை பயக்கும். கணவனின் ஆலோசனையை கேட்கவும் தன்னிச்சையாக எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். நண்பர்கள் வட்டம் விரிவடைவதால் புதிய நண்பர்கள் சேர்ப்பதில் கவனம் தேவை. அதிகாரிகள் ஆதரவு இருக்கும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். மாணவர்களை பொறுத்தவரையில் நன்றாகவே செயல்படுகிறார்கள். மிதுனம் 3ஆம் அதிபதி 10ல் இருக்கிறார். தொழிலில் உங்களுக்கு அதிக முயற்சிகள் தேவைப்படும். ஒரு வேலையும் சட்டுன்னு முடியாது. நீங்கள் நிறைய ஒன்று ரெப்பிட்டேஷனாக ஒர்க்கு, இல்லாட்டி வேறு வழிகளில் மாற்றி சிந்தித்து செயல்பட வேண்டியிருக்கும். செய்யும் வேலைகள் போட்டிகளும் சவால்களாகவே இருக்கும். ஆனால் கவலைப்படாதீர்கள். தொழிலில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை சமாளிக்க அதிகாரிகள், பெண்கள், நண்பர்கள் என அனைவரும் உதவிகரமாக இருப்பார்கள். அதனால் சமாளித்து விடலாம். குடும்பத்தை பொறுத்தவரையில் சகோதரர்கள் ஆதரவு இருக்கும். தைரியமான துணிச்சலான முடிவுகள் எடுப்பதால் குடும்ப அங்கத்தினரிடையே உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடும். எதுவும் குழப்பமான விஷயங்களுக்கு சரியாக முடிவெடுத்து எல்லோருடைய பாராட்டுகளையும் பெறுவீர்கள். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்கள். கல்லூரி மாணவர்கள் சிறிது முயற்சியும் கடின உழைப்பும் தேவைப்படுகிறது. பெண்களை பொறுத்தவரையில் பணிச்சுமை கூடும். அது குடும்ப பெண்களாக இருந்தாலும் சரி, பணிபுரியும் பெண்களாக இருந்தாலும் சரி, பணிச்சுமை கூடும். வருமானம் அதிகரிக்கும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். பயணங்கள் ஏற்படும். பயணங்கள் வெற்றியை தரும். கடகம் தொழிலில் வேலை சுமை அதிகரிக்கும். நீங்கள் செய்யும் செயல்களும் புகுத்துகின்ற புதிய யுத்திகள், நுட்பங்கள் எல்லாத்திற்கும் எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் வீண் விமர்சனங்களும் வந்து சேரும். இருந்தாலும் நீங்கள் அதை சமாளித்து கடந்து செல்வீர்கள். உங்கள் முயற்சிகளுக்கு கூட இருக்கும் நபர்களை, இதுவரைக்கும் நீங்கள் எதிர்பாராத உங்களோட நல்லா பழகிட்டு இருக்க நபர்களே உங்களுக்கு தடைகளாக இருப்பார்கள். நண்பர்கள் எதிரிகளாய் மாறும் காலம். கவனமாக இருப்பது நல்லது. தொழிலில் புதிய முயற்சிகள் வேண்டாம். புதிய வேலைகளை தவிருங்கள். செய்த வேலையை மட்டும் இந்த வாரம் செய்து கொண்டு போனால் போதுமானது. குடும்பத்தை பொறுத்தவரையில் குடும்பத்தை அங்கத்தினரிடையே உங்களோட பாராட்டு, மதிப்பு, செல்வாக்கெல்லாம் கூடும். குழந்தைகள் ஆதாயங்கள் உண்டாகும். குழந்தைகளுடைய செயல்பாடுகள் மகிழ்ச்சியை தரும். சகோதரர்கள் ஆதரவு உண்டாகும். பெண்கள், நண்பர்களெல்லாம் உதவிகரமாக இருப்பார்கள். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்கள் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கிறது. திட்டமிட்டு படித்தனால் நீங்கள் இதிலும் எளிதாக வெற்றி பெறுவீர்கள். பெண்களை பொறுத்தவரையில் குடும்பத்தில் சலசலப்பு வந்து சேரும். சிறு சர்ச்சைகள் வந்து நீங்கும். கணவனை அனுசரித்து கணவன் ஆலோசனை கேட்டு நடக்கும்போது இந்த பிரச்சனைகளை எளிதாக நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம். பயணங்கள் வெற்றி தரும். அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். சிம்மம் ராசிநாதனே 8ல் போய் அமர்ந்திருக்கிறார். நீங்கள் செய்கின்ற எல்லா எதை செய்தாலும் உங்களுக்கு பிரச்சனைகள், எதிர்ப்புகள் வரும். அது வீண் விமர்சனங்கள் வரும். அதாவது செய்கிற செயலை விட்டுட்டு நீங்கள் செய்கிற உங்களை மட்டும் தான் பார்ப்பாங்க. இதே செயலை இன்னொருத்தர் செய்யும்போது பேசாமல் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் செய்யும்போது அதை கமெண்ட் பண்ணுவாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, செய்கிறது தப்புன்னு ஆர்கியூ பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ பிரச்சனை செய்கிற செயலில் இல்லை, அது பிடிக்கலைன்னு உங்களை பிடிக்கலை. அதனால் நீங்கள் செய்கிற செயலை எல்லாத்தையும் பிரச்சனைகளாகவும் எதிர்ப்புகளாகவும் விமர்சனங்களாகவும் வைப்பார்கள். அதை புறந்தள்ளி விட்டு உங்கள் தொழிலில் கவனம் செலுத்துங்கள். உங்களுடைய கடின உழைப்பு உங்களை முன்னிறுத்து அடையாளப்படுத்தி காணித்து உங்களுக்கு நல்ல புகழையும் பாராட்டையும் பெற்றுக் கொடுக்கும். குடும்பத்தை பொறுத்தவரையில் தனிமையாக இருப்பது நல்லது. மற்றவர்கள் பேசி பழகினால் அது பிரச்சனை வரும். ஏன்னா உங்களோட பேச்சில் நிறைய பிரச்சனை இருக்குது. அதனால் பேசாமல் இருக்கிறது நல்லது. மௌனம் பரம ஔஷதம். புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். அவர்களால் உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டாகும். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும். கல்லூரி மாணவர்கள் வழக்கம் போல் திறமையாக செயல்படுவதால் அவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. பெண்களை பொறுத்தவரையில் குடும்பத்தில் பிரிவினை உண்டாக்க முயற்சிப்பீர்கள். தவிர்க்கவும்
புதிய நபர்கள் அறிமுகம் கிடைக்கும், அதை பயன்படுத்தி கொள்ளவும். நண்பர்கள் வட்டம், வேலை செய்யும் இடத்திலும் சில அனாவசியமான வீண் பழிகளும் விமர்சனங்களும் வந்து சேரும், மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். கன்னி, நீண்ட நாளாக செய்யாமல் பெண்டிங் வச்சுருந்த வேலையெல்லாம் எடுத்து போட்டு பிரமாதமாக செய்வீங்க. அந்த அந்த வேலை செய்யும்போது எல்லாருக்கும் அது ஒரு தேவையில்லாத வேலையை செஞ்சிட்ருக்காருன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுவே உங்களுடைய தொழில் இலக்குகளை அடைவதற்கு மிக உதவிகரமாக இருக்கும். அதனால் உங்களுடைய அந்த திட்டங்கள், அந்த நுட்பங்கள் உங்களுக்கு வெற்றி பெற்று தரும். அதோட உங்களுடைய கடின உழைப்பு உங்களுக்கு ஒரு பக்கபலமாக இருக்கும். அதனால் தொழிலில் நீங்கள் விரும்பியதை அடைவீர்கள், முன்னேற்றம் காண்பீர்கள். ஆனால் வியாபாரம் வணிகம் செய்பவர்கள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதாவது வியாபார வணிகம் நீங்கள் ஊராக போய் பண்ணாலும் சரி, ஒரே இடத்துல இருந்து பண்ணாலும் சரி, எல்லாம் பிரமாதமாக இருக்கும். ஆனால் வருமானங்கிறது பார்த்திங்கன்னா இருக்காது. வியாபாரம் நல்லாயிருக்கும், ஆனால் லாபம் வருமானம்னு பார்த்திங்கன்னா ரொம்ப துல்லியமாக இருக்கும். அதனால் வியாபாரம் வணிகத்தில் மாற்றங்கள் செய்து ஏதாவது வருமானத்தை பெருக்க வழி இருக்கிறதா என்று ஆலோசிக்க வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரையில் வாழ்க்கை துணை தான் அவங்க ஆளுமை, அதிகாரம் கொடிகட்டி பறக்கும். அனுசரித்து போங்கள், குடும்பத்தில் பிரச்சனை இருக்காது. நண்பர்கள், சகோதரர்கள், பெரியவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. பெரியவர்களுடைய ஆசை உண்டு. மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் திறமையாக செயல்படுவார்கள். திட்டமிட்டு படித்தலின் போதும் எளிதாக அவர்கள் பாடங்களை புரிந்து கொண்டு தேர்வில் வெற்றி காண்பார்கள். பெண்களை பொறுத்தவரையில் குடும்பத்தில் சிறு சிறு சர்ச்சைகள், சலசலப்புகள் வந்து நீங்கும். அதுவும் முக்கியமாக குழந்தைகளின் அடிப்படையாக வைத்து, குழந்தை பக்கத்தில் குழந்தை, அது உங்கள் குழந்தை உறவினர் குழந்தையோடு பிரச்சனை பண்ணி அதை பஞ்சாயத்து பண்ண போய் அது கடைசியில் குடும்ப சண்டையாக மாறுற அளவுக்கெல்லாம் போகும். அதனால் குழந்தைகள் சம்பந்தமாக எந்த பிரச்சனை வந்தாலும் அது லாபமாக கையாண்டு பிரச்சனைகளை பெரிதாக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். பெண்கள், நண்பர்கள் எல்லாம் ஆதரவாக இருப்பார்கள், உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள், பெரியவர்களுடைய ஆசை இருக்கிறது. துலாம், தொழிலில் லாபத்தை உண்டாக்கணும், வருமானத்தை அதிகரிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கடின உழைப்பு, புதிய தொழில்நுட்பங்கள் செய்தல், தொழில் டெக்னாலஜி மாற்றங்கள், அதாவது தொழிலில் இந்த காலத்திற்கு தேவையான மாற்றங்களை செய்வது மூலம் நல்ல வருமானம், லாபங்களை பெறலாம். அதை சேஃபாக முதலீடு செய்து எதிர்காலத்திற்கு நீங்கள் சேர்த்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகவே உங்களுக்கு தேவை நல்ல தொழில்நுட்பங்களை மாற்ற மனதைரியமும் கடின உழைப்பு மட்டும் இருந்தால் தொழிலில் முன்னேற்றம் பெற்று வெற்றி காணலாம். குடும்பத்தை பொறுத்தவரையில் சகோதரோட கருத்து வேறுபாடு வந்து நீங்கும். பெரியவர்கள் ஆதரவு உண்டு. பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள், நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். குழந்தைகளின் செயல்பாடுகளில் கவனமும் கண்காணிப்பும் தேவை. மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களுக்கு அதிக முயற்சியும் கடின உழைப்பும் தேவை. கல்லூரி மாணவர்கள் மற்றவருடைய விமர்சனங்களை தள்ளி வைத்துவிட்டு உங்களுடைய படிப்பில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. பெண்களை பொறுத்தவரையில் சகோதரர்களின் ஆதரவு உண்டு, குடும்ப அங்கத்தினர்களின் ஆதரவு உண்டு, நண்பர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். வேலை செய்யும் பெண்களுக்கு பணி சுமை கூடும், அதிகாரிகள் கடுபிடிகள் அதிகரிக்கும். விருச்சிக ராசி அன்பர்கள், உங்கள் தொழில் லட்சியங்களை அடைப்பதற்காக அல்லது உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக நிறைய மெனக்கிடுவீங்க. அதிக உழைப்பு, அதிக சிரமங்கள்லாம் மேற்கொள்வீங்க. இருந்தாலும் அது எட்டா கனியாக தான் இருக்கும் பொழுது உங்களுக்கு அதிகாரிகள், வேற்றுமொழி பேசுபவர்கள், நண்பர்கள், பெண்கள் எல்லாம் உதவிகரமாக இருப்பாங்க. அது ஒரு ஆறுதலான விஷயம். இருந்தாலும் தெளிவான திட்டமிடுதல் மூலமும் உங்களுடைய கடின முயற்சியாலையும் உங்களுடைய இலக்குகளை நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீர்கள். அந்த விஷயத்தில் நீங்கள் பிடிவாதக்காரராக இருப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை சகோதர கருத்து வேறுபாடு வந்து நீங்கும். குழந்தைகளோட திட்டமிட்டு செயல்படுதல் உங்களுக்கு ஆச்சரியத்தையும் மகிழ்ச்சியும் தரும்.
வாழ்க்கை துணையினுடைய ஆளுமை அதிகாரம் கொடிகட்டி பிறப்பதால் அனுசரித்து செல்வது சிறப்பு. மாணவர்களை பொறுத்தவரையில் கல்லூரி மாணவர்களும் பள்ளி மாணவர்களும் சிறப்பாக செயல்படுகிறார்கள். பெண்களை பொறுத்தவரையில் கணவர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. கணவரின் ஆலோசனை நல்லது. குழந்தைகளுக்கு செயல்பாடுகளில் மகிழ்ச்சி தந்தாலும் அவர்கள் மேல் ஒரு கவனமும் கண்காணிப்பு வைத்துக் கொள்வது நல்லது. வேலை செய்யும் பெண்களுக்கு பணிபுரியும் இடத்தில் நட்பு வட்டங்கள் விரிவடையும். சக ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அவர்களை நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது. தனுசு ராசினருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேருவதால் திட்டமிடுதல், அதிக முயற்சிகள், கடின உழைப்பு, போட்டிகள், சவால்களை எல்லாம் சந்திக்க நேரிடும். அதையெல்லாம் சமாளித்து நீங்கள் வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உறவினர்கள் ஒரே மகிழ்ச்சி தரும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அக்கம் பக்கத்தினர் உங்களுடைய தொழிலுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. அவர்களுடைய செயல்பாடுகள் தர்மத்துக்கு விரோதமாக அல்லது நற்பண்புகளுக்கு விரோதமாக இருக்கக்கூடியதாக இருப்பதால் சிறிது கவனமும் கண்காணிப்பும் தேவை. சகோதரர்கள் ஆதரவு உண்டு. வியாபார வணிகத்தில் அவர் அதிகமாக உதவி செய்வார். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். கல்லூரி மாணவர்களுக்கு அதிக உழைப்பும் கடின முயற்சியும் தேவை. பெண்களை பொறுத்தவரையில் வேலை செய்யும் பெண்களுக்கு பணி சுமை கூடும். வேலை செய்யும் இடத்தில் அங்கீகாரம் கிடைக்கும். மரியாதை, புகழ், பாராட்டு கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கும் பெண்களுக்கு பெரியவர்கள் ஆதரவு இருக்கும். ஆனால் பணி சுமை அதிகரிக்கும். குழந்தைகளின் விஷயத்திற்காக நீங்கள் அதிகம் மனப்பதற்றம் அல்லது மனக்குழப்பங்கள் அடைய வேண்டியிருக்கும். இருந்தாலும் அவர்களை கவனமும் கண்காணிப்புடன் நடத்தும் பொழுது அதையெல்லாம் விலகிவிடும். மகர ராசி என்பவர்களே, என்னதான் நீங்கள் கடினமாக முயற்சிகள் செய்தாலும், புதிய மாற்றங்கள் செய்தாலும், போட்டிகளை சமாளித்து வேலை செய்தாலும், உங்கள் பணியின் மேல் அல்லது உங்களுடைய செயல்பாடுகளின் மேல் உள்ள விமர்சனங்கள், எதிர்ப்புகள் இருந்து கொண்டே இருக்கும். அது இந்த வாரம் தவிர்க்க முடியாததாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் கவனமாக செயல்படுவது நல்லது. அதாவது புதிய வேலைகளை, புதிய முயற்சிகளை எல்லாம் தவிர்த்துடுங்க. அனாவசியமாக புதுசாக செஞ்சுட்டு ஏதாவது கெட்ட பேர் வாங்கிக்காதீங்க. ரெகுலராக செய்கிற வேலையை செஞ்சால் யாரும் கமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஏற்கனவே செஞ்சதை அதில் என்ன புதுசாக கண்டுபிடிக்க முடியும். அதனால் அதை மாதிரி இன்றைக்கி இந்த வாரம் உங்களுடைய வேலை திட்டங்களை வைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி தொழிலில் நல்ல முன்னேற்றம், தொழிலில் உங்களுக்கான அங்கீகாரங்கள் எல்லாம் கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரையில் பழைய விஷயங்களை பேசி மகிழ்வீர்கள். பிரிந்து போனவர்கள் வந்து சேர்வார்கள். குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். பெண்கள் வாழ்க்கை துணையினுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களுக்கு அதிக முயற்சி தேவைப்படுகிறது. கல்லூரி மாணவர்கள் விருப்ப பாடத்தில் அதிக மதிப்பெண்கள் பெறுவார்கள். பெண்களை பொறுத்தவரையில் பழைய விஷயங்களை பேசி குடும்பத்தில் பிரச்சனைகளை உண்டாக்க வேண்டாம். குழந்தைகளின் மீது கவனமும் கண்காணிப்பும் தேவை. சகோதரரிடம் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். போட்டிகளையும் சவால்களையும் சந்திக்கும் வாரம் இந்த வாரம். கும்பம், தேவையில்லாத வேலையெல்லாம் கும்பத்துக்காரங்களுக்கு இந்த வாரம் வந்து சேரும். அது வந்து சேர்ந்தாலும் அதெல்லாம் தெளிவான திட்டங்கள் மூலம் அருமையாக செஞ்சு முடிப்பீங்க. அதனால் உங்களுக்கு புகழ் பாராட்டு கூடுனாலும் இந்த மாதிரி வேலையெல்லாம் உங்களுக்கு மெனு போட்டு காத்து வச்சுருப்பாங்க. அவங்க தலையில் கட்ட பார்ப்பாங்க. அது டிப்ளமேட்டிக்காக ஹேண்டில் பண்ண பார்த்துக்கோங்க. இல்லாட்டி பணிச்சுமை கூடும். மற்றபடி உங்களோட முயற்சிகளுக்கு, போட்டிகளுக்கு எல்லாத்துக்கும் நண்பர்கள், பெண்கள், அதிகாரிகள் எல்லாம் ஆதரவாக இருப்பார்கள். நீங்கள் நல்ல தகவல்கள் வந்து சேரும். நல்ல விஷயங்களை கேட்கக்கூடிய காலம் இது. குழந்தைகளுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கிறது. சகோதரர்கள் ஆதரவு உண்டாகும். வாழ்க்கை துணையுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க. குழந்தைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க.
மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் சிறப்பாக செயல்படுகிறார்கள். பெண்களை பொறுத்தவரையில் வேலை செய்யும் பெண்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும். நண்பர்கள், சக ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். சிறு சிறு பயணங்கள் ஏற்படும். அதிகாரிகள் ஆதரவு உண்டாகும். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி எந்த காரியத்தை நீங்கள் செய்ய நினச்சாலும் ஒன்று அலைச்சல் இருக்கும், இல்லாட்டி நிறைய ஒர்க்லோடு வரும். செய்த வேலையை திருப்பி திருப்பி செய்கிற மாதிரி இருக்கும். இல்லாட்டி நீங்கள் செய்யணும் போகிற வேலைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். போய் யாராவது பார்க்க போகணுன்னு அவன் இருக்க மாட்டான். இல்லாட்டி கொஞ்ச நேரம் கழித்து வாங்கம்மா, இல்லை நாளைக்கு வாங்கம்மா இருந்தாலும். அப்போ இதை மாதிரி ரெப்ரேட்டிவ் ஒர்க்கு இல்லாட்டி அலைய விடுறது, அது மன திருப்தி இல்லாத ஒரு வேலை. நம்ம இப்போ நீ ஃபுல்லாக வேலை பார்த்தோன்ட்ருக்கோம், ஆனால் நெட் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 0வாக இருக்கும். அப்போ மனசில் ஒரு திருப்தியே இருக்காது. அது இந்த வாரத்தோடைய பிற்பகுதியில் அதெல்லாம் சரியாகிடும். குழந்தைகளை பொறுத்தவரையில் குடும்பத்தில் குழந்தைகளுடைய முயற்சிகள், அவருடைய திறமைகளை ஊக்குவிச்சிங்கன்னா அவங்க நல்ல செயல்பாடு, திறன், கல்வித்திறனெல்லாம் நல்ல மேம்பட்டு போகுங்க. அதனால் குழந்தைகளுக்கு ஊக்கம் கொடுங்க. குடும்பத்தில் சகோதரோட ஆதரவு இருக்குது. வாழ்க்கைத்தினுடைய ஆளுமை, அதிகாரம் அனுசரித்து போகவும், அவங்க சொல்கிறத கேட்டு நடந்தீங்கன்னா ஒரு ஆர்கியூமெண்ட்டும் இருக்காது. குடும்பத்தில் வேலையை மட்டும் பார்த்துட்டு போனால் போதும், குடும்பத்தில் பீஸ்ஃபுல்லாக போயிடலாம். ஏதாவது ஒரு இடத்துல அமைதியாக இருந்தால் இன்னொரு இடத்துல பிரச்சனை தானே சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் தானாக வந்துடும். சரிங்களா? மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்கள். கல்லூரி மாணவர்களுக்கு அதிக முயற்சியும் கடின உழைப்பும் தேவைப்படுகிறது. பெண்களை பொறுத்தவரையில் கோபதாபங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. சகோதரர்கள் ஆதரவு உண்டாகும். குழந்தைகளுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். அவங்க கொஞ்சம் அவங்களை ஃபாலோ பண்ணால் இப்போ என்ன ஹோம்ஒர்க்கு, என்ன பண்ணுற, என்ன படிக்கிறேன்னு சொல்லி ஃபாலோ பண்ணாலே அவங்க வேலையை அவங்க பார்த்துருவாங்க. ஒரு சிறு தூண்டுதல் தான் அவங்களுக்கு தேவைப்படுகிறது. நண்பர்கள்லாம் உதவிகரமாக இருப்பார்கள். சிறு சிறு பயணங்கள் ஏற்படும். அதிகாரிகள் ஆதரவாக இருப்பாங்க. வேற்றுமொழி பேசுபவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு அனைவரின் ஆதரவில் அமோகமாக இருக்கும். இந்த வாரம் இனிதாக அமைவது போல் எல்லா வாரமும், எல்லா மாதமும், எல்லா வருடங்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தூன் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர சுகமுடன், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். முருகாசரணம், கந்தாசரணம். இங்கனம் ஸ்ரீ விசாக ஜோதிடம். நன்றி, வணக்கம்.